பதிவை பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் மற்றும் வந்தனம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நேரத்துக்கு எல்லாரும் உங்களோட நியூ இயரோட ரெசல்யூஷன் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எடுத்தது மட்டும் இல்லாமல் அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி ஃபாலோவும் பண்ணுங்க. நேற்று நியூ இயர் இதுமா 2 செடி வாங்கியிருந்தேன். காலைல ஏஞ்சி மொதல் வேலையாவே அதுக்கு எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றி வச்சிட்டேன். அதுக்கப்புறமா நைட்டு தூங்கின பெட்ஷீட்லாம் எடுத்து வச்சுட்டு காலைல சாப்பாட்டுக்கு 2 தோசை அதுவும் பினிஷ். அதுக்கப்புறம் தானே வருது இண்டோர்ல இருந்து 2 பேரை தூக்கி அவுட்டோர்ல வைக்க மறந்தே போயிட்டேன். வச்சுட்டு குளிச்சு முடிச்ச அப்புறம் இன்னைக்கு நம்ம கால்பந்து ட்ரைனிங் சீக்கிரமா போய் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு நைட்டு நம்ம ஃபேமிலிஸ் கூட நம்ம ஏற்காடு வரைக்கும் கிளம்புறோம். ஸோ ட்ரைனிங்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு வந்தா தான் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரிலாம் பிளான் போட்டு பக்காவா கிளம்பி வந்தேன். நான் காலைல போற சாக்ஸை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். பூட்டை போட்டு காலைல பார்க்கற ஏதோ ஸ்பைக்ஸ் போட்டு நிக்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் நீங்க ட்ரைனிங் பத்தி சொல்லணும்னா பெருசா எதுவும் பிளான் பண்ண மாதிரி இல்லப்பா. லைக் ஃப்ரீ டே மாதிரி நமக்கு தோன்றதை நம்ம பண்ணிக்கலாம். நான் பாத்தீங்கன்னா நீங்க ஃபுல்லாவே சிங்கிள் ஸ்டெப் ஒர்க் தான் பிராக்டிஸ் பண்ணிருந்தேன். அதுக்கப்புறம் சைடுல தள்ளுறது முன்னாடி பின்னாடி தள்ளுறதுல 2 செட் பண்ணிட்டு அப்புறம் கடைசியா லெஃப்ட் லெக்ல கொண்டாடு ட்ரிப்ளிங் பண்ணேன். முடிச்சப்பறம் நம்ம ஏரியா பிள்ளைங்களா பட்டத்தை பறக்க விட்டுட்டு இருந்தானுங்க. நம்மளுக்கு பட்டனாலே ஒரே ஆனந்தம். பட்டம் நம்ம கையில வரும்போது ஆல்ரெடி ஆட்டோ பைலட் மோட்ல தான் இருந்துச்சு. அப்புறம் அங்கிருந்து சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு இப்போ நம்ம ஏற்காடு போறதுக்கு கிளம்ப வேண்டிய நேரம். பயணம் எத்தனை நாள்னு கேட்டீங்கன்னா ஒரே நாள் தான். இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு நைட்டுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துருவோம். ஓகே நண்பர்களே, பதிவு இத்துடன் நிறைவடைகிறது. நாளைக்கு பார்ப்போம். தொடர்பில் இருக்கவும்.